வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில ஆடி மாதமும் வெள்ளிக்கிழமைன்ற ஒரு சிறப்பை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே உங்களுக்கு ஆடி மாதத்துடைய சிறப்பு, அதோடைய மகிமை எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு காணொலியில சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க்ல டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி மாசத்துடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் என்னென்ன சிறப்பு, வேப்ப மரம் எதுக்காக வந்தது, மற்றும் ஆடி மாசத்துல ஏன் நம்ம சுவாமிக்கு கூழ்லாம் ஊத்துறோம் அப்படின்றது எல்லாமே அந்த காணொலியில கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம் பொறுத்த வரைக்கும் இந்த பண்டிகைகள்லாம் கொண்டு வர மாதமா தான் நம்ம ஆடி மாதத்தை கருதுறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம லாஸ்டா மாசி மகம் வரும். அதோட பாத்தீங்கன்னா இந்த 4-5 மாசம் எந்த ஒரு பண்டிகையுமே நம்ம இந்துக்களுக்கு வராது. இந்த ஆடி மாசம் ஆரம்பிச்சது அப்படின்னாலே உங்களுக்கு வரிசையா வரலட்சுமி விரதம், கோகுலாஷ்டமி, ஆவணி அவிட்டம், புரட்டாசி சனிக்கிழமை, தீபாவளி, தீபம், அந்த மாதிரி லைனா உங்களுக்கு பண்டிகைகள் வரும். அதனால அந்த ஆடி மாதம் பண்டிகை கொண்டு வரும் சிறப்பு மாதமாகவே நம்ம கருதுறோம். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரிஞ்சது 17ஆம் தேதி 7வது மாதம் 2024 அன்னைக்கு ஆடி மாதம்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பிறப்பு. ஆனால் அப்படி கிடையாது. 16/7/2024 மாலை 6:45 ஆடி மாதம் பிறந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மிதுன லக்னத்தில் சூரியன் அன்னைக்கு 6:45 வரைக்கும் தான் இருக்கார் மாலை. அதாவது சூரியனுடைய சுழற்சி தான் நம்ம மாதங்களா நம்ம பிரிக்கிறோம். தமிழ் மாதங்களை சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருப்பாரு. அதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் ரிஷபத்துல இருப்பாரு. ஆனி மாதம் மிதுனத்துல வருவார் சூரியன். அது அடுத்தது கடகத்துல வர மாசம் தான் நம்ம ஆனி மாசம் ஆடி மாசமா நம்ம கருதுறோம். அதாவது கடக நட்சத்திரம் சந்திரனுடைய வீடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு சூரியன் சந்திரனுடைய வீட்டுக்கு வராரு. சந்திரன்றது தாய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட ரீதியா சொல்லுவோம். சூரியன் தந்தைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எப்பயுமே ஒரு பெண்ணானவள் தன்னுடைய வீட்டுல தன் கணவன் வரும்போது அங்க ஆதிக்கம் யாரது அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும். ஆகையினால இந்த ஆடி மாதம் பெண் தெய்வத்துக்குரிய மாதமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஆடி மாதத்துல அம்மன் கோயில்ல விசேஷங்கள் நிறைய நடக்கும். கூழ் ஊத்துறது, தீமிதி விழா, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்துல அம்மன் கோவில்கள்ல நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆடி மாதம் கடகத்துல சூரியன் 16/7/2024 மாலை 6:45 வந்துடுறாரு. ஆகையினால அன்னைக்கு மாலை அதாவது 16ஆம் தேதி மாலை ஆடி பிறப்பு இருந்தாலும் 17ஆம் தேதி நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஏன்னா சூரிய உதயத்து டைம்ல இருக்கிற மாதத்தை நம்ம ஆடி மாதம் ஆரம்பம் சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆடி மாதத்துல இந்த உத்தராயணம் முடிச்சு தட்சிணாயனம் ஆரம்பிக்கிற மாதம் ஆடி மாதம். அப்படி இருக்கும்போது இந்த பருவ நிலைகள், அதாவது வெயில் நிறைய இருக்கும். சித்திரை, வைகாசி இந்த மாதங்கள்லாம். இந்த ஆணி ஆடிகள்லாம் பார்த்தீங்கன்னா மழை, காற்று, இது போல நிறைய இயற்கையோடைய சீற்றங்கள் நிறைய இருக்கும். அப்படி இருக்கும்போது நுண்கிருமிகள் அதிகமாக பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த மழை, காற்றுலால அதிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க தான் அந்த காலத்துல ஆதி காலத்துல இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் வாக்குறது, கஞ்சி வாக்குறது, வேப்பிலை கட்டும்போது என்னன்னா அந்த கிருமி நாசினிகள் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த தொற்று கிருமிகள்லாம் நம்மளை எதுவும் தாக்காது அப்படின்றதுக்காக நம்ம வேப்பிலை ஆடி மாதம் கட்டுறது. இந்த கூழ் குடிக்கும் போது என்ன அப்படின்னா புரோட்டீன் அதிகமாக இருக்குது கேழ்வரகுல, கம்புல. ஸோ அதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி பொதுவாகவே நம்ம உடம்புல அதிகமாகிடும். அதுக்காக தான் இந்த ஆடி மாதத்தில் இந்த கூழ் ஊற்றுறது அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஆதி காலத்தில் முன்னோர்கள் வைத்தார்கள். அதை பின்பற்றி நம்ம இன்று வரைக்கும் ஆடி மாதத்தில் வீட்டில் கூழ் ஊற்றுறது, கோவிலில் விசேஷங்கள் கொண்டாடுறது, மஞ்சளை வச்சு வீட்டில் பொட்டு இந்த மாதிரி நிறைய வைக்கிறதால கிருமி நாசினிகள் நம்மளை பாதுகாக்குது. கிருமி நாசிகளால் நம்ம பாதுகாக்கிறோம் அப்படின்றதுக்காக ஆடி மாதம் இந்த மாதிரி சிறப்புகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது சுக்கிரனுடைய கிழமை. சுக்கிரனுடைய அதிபதி யார் பார்த்தீங்கன்னா அம்மன். ஆகையினால இந்த அம்மன் மாதத்தில் அம்மனுக்குரிய நாளில் அம்மனை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. அப்படி அம்மனை கொண்டாடுவோம் போது அம்மனை சிறப்பிச்சோம், அவங்களோட மனதை குளிர்விப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா நமக்கு அவருடைய அம்மனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படின்றதுக்காக தான் ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகளில் ரொம்ப சிறப்பாக நம்ம விசேஷத்தை கொண்டாடுறோம். சரி, இந்த வருடம் ஆடி மாதத்தில் எந்தெந்த கிழமையில் எந்தெந்த நாளில் உங்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வருது. எந்தெந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/7/2024 ஜூலை மாதம் 19ஆம் தேதி ஆடி 3ஆம் தேதி அன்று ஒரு முதல் வெள்ளிக்கிழமை. 2வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 26 ஜூலை 2024 ஆடி மாதம் 10ஆம் தேதி 2வது வெள்ளிக்கிழமை. 3வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 2 ஆகஸ்ட் 2024 ஆடி 17ஆம் தேதி 3வது வெள்ளிக்கிழமை.
மற்றும் 4வது வெள்ளிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா 9/8 அது 9 ஆகஸ்ட் 2024 ஆடி மாதம் 24ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை. 5வது வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வெள்ளிக்கிழமை தான் ஒரு ஆடி மாதம். ஆவணி மாதம் வர முதல் வெள்ளிக்கிழமை ஆடி 5வது வெள்ளிக்கிழமை நம்ம வந்து சில பேர் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம். ஆனால் இந்த வருடம் வந்து 5 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வருது. சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துடைய ஆடி மாதத்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா 5 வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வருது. அதாவது வந்து 16/8/2024 ஆடி மாதம் 31ஆம் தேதி 5வது வெள்ளிக்கிழமை வருது. ஸோ இந்த மாதிரி 5 வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த ஆடி மாசத்துல வருது. ஸோ அந்த 5 வெள்ளிக்கிழமையும் கோவிலில் போயிட்டோ இல்லை வீட்லயும் நீங்க இருக்க பூஜை அறையில அம்மனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் சர்க்கரை பொங்கல், சுண்டல், இது மாதிரி வெண்பொங்கல், கேசரி, இந்த மாதிரி இனிப்பு வகைகளில் வந்து அம்பாளுக்கும் சரி லட்சுமிக்கும் சரி மிகவும் பிடிக்கும். ஆகையால் இந்த மாதிரி நைவேத்தியங்களில் வந்து கூழ் ஊத்துறது இந்த மாதிரி விசேஷங்கள்ல இந்த வெள்ளிக்கிழமையில நீங்க செஞ்சு அம்மனுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். மற்றும் ஆடி மாதங்கள்ல என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத உங்களுக்கு இப்ப நான் சொல்றேன். நிறைய விசேஷங்கள் வருது. அது விசேஷங்கள் ஒரு விசேஷங்களும் எந்த கிழமையில எந்த தேதியில வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்கிறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. அது என்னைக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா 29/7/2024 திங்கட்கிழமை ஆடி 13ஆம் தேதி. திங்கட்கிழமை ஆடி 13 29/7/2021 ஆடி கிருத்திகை. அதாவது வந்து ஆடி மாதத்துல வர கிருத்திகை வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கிருத்திகை வந்து 29/7/2024 வருது. அதுக்கடுத்து வந்து ஆடி பெருக்கு. ஆடி பெருக்குடைய விசேஷங்கள் எல்லாருக்குமே தெரியும். காவேரி ஆற்றில் போய் நீராடுறது, புனித ஆறுகள் எங்கெல்லாமே இருக்கு அங்கெல்லாம் வந்து புது தம்பதிகள் போய் நீராடி தாலி புது கயிறு வந்து கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஆடி 18ஆம் தேதி சனிக்கிழமை 3/8/2024 வந்து ஆடி பெருக்கு. அது முடிந்த பிறகே மறுநாளே ஆடி 19ஆம் தேதி 4/8/2024 அன்று ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசையும் ரொம்ப மிக சிறப்பானது. ஏன்னா அன்னைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கு நம் முன்னோர்கள்லாம் நம்மளை பார்க்கறதுக்காக நம்ம பூலோகத்தில் வருவதாக ஒரு ஐதீகம். அன்று வந்து ஆடி அமாவாசை, அதாவது வந்து ஆடி மாதம் 19ஆம் தேதி, ஆடி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு ஆடி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி பூரம். ஆடி மாதம் 22ஆம் தேதி 7/8/2024 புதன்கிழமை ஆடிப்பூரம். ஆடிப்பூரமும் என்ன விசேஷன்றது ஒரு பின்னாடி உங்களுக்கு ஒரு காணொலி தனியாகவே போடுறோம். அது வந்து ஆடிப்பூரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் வந்து ஆடி 23 வியாழக்கிழமை 8/8/2024 நாக சதுர்த்தி. நாக தேவதை இருக்காங்க இல்லையா, அதுக்கு அவங்களுக்குரிய ஒரு சதுர்த்தி அன்னைக்கு. மற்றும் வெள்ளிக்கிழமை ஆடி 24 9/8/2024 கருட பஞ்சமி மற்றும் நாக பஞ்சமின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது கருட பஞ்சமின்றது கருடனுக்குரிய ஒரு பிறந்த திருநாளாக அன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ அது வந்து கருட பஞ்சமியும் மற்றும் நாக பஞ்சமியும் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மிக முக்கியமான ஒரு விரதம் வரலட்சுமி விரதம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை 5வது வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி ஆடி 31 16/8/2024 வரலட்சுமி விரதம். இது மாதிரி வந்து மொத்தம் எத்தனை விசேஷங்கள் வருது பார்த்தீங்களா ஆடி மாதம். அதால தான் வந்து நம்ம ஆடி மாதம் பண்டிகை கொண்டு வர மாதம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இது போல் வந்து இந்த தினங்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சிங்க. ஸோ இந்த விரதங்கள்லாம் மேற்கொண்டு அம்மாளுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் மிக சிறப்பாக வாழலாம் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.